இன்றைய உலகத்துல பார்த்தீங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சிகள்ல இருந்து உணவு, அக்ரிகல்ச்சர், மருத்துவத்துறை என்று உலகத்தின் எல்லா துறைகள்லயும் நானோ டெக்னாலஜி தான் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றது. நானோ டெக்னாலஜி என்றது 10⁻⁹ மீட்டர் அளவுடைய ஒரு கருவி அல்லது ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் வடிவமைத்தல், உற்பத்தி செய்தல் அல்லது ஒரு பயன்படுத்துதல் சம்பந்தமான ஒரு சயின்ஸ் அல்லது அறிவியல். இவ்வாறு உலகமே நானோ டெக்னாலஜியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, யாழ்ப்பாண தமிழர்கள் நாங்களும் உலகத்தவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று கூறும் அளவுக்கு நானோ டெக்னாலஜியில் பல புரட்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியரான புண்ணியமூர்த்தி ரவிராஜன் மற்றது இலங்கையில இருந்து நோர்வேக்கு சென்று அங்கு பேராசிரியராக இருக்கின்ற புரொஃபசர் தயாளன் வேலாயுத பிள்ளை ஆகிய இருவரை பற்றியும் அவர்கள் இருவரும் தமிழர் பிரதேசங்களில் கல்வியை மேம்படுத்த செய்கின்ற நடவடிக்கைகள் பற்றியும் தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜியிலேயே பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல ஆய்வு கட்டுரைகளை, அதாவது ரிசர்ச் ஆர்டிகல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றது இவர்களது மாணவர்களும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி சார்பாக நிறைய ரிசர்ச் ஒர்க்கள் செய்து அது சம்பந்தமான ஆய்வு கட்டுரைகளையும் ரிசர்ச் ஆர்டிகளையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பப்ளிஷ் பண்ணின ஆர்டிகல்ஸை இவர்கள் இருவரது கூகுள் ஸ்காலர்ல போய் நீங்க பார்த்து கொள்ளலாம். இவர்கள் இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயே CERL கிளீன் எனர்ஜி ரிசர்ச் லேபரட்டரி என்ற ஒரு நானோ டெக்னாலஜி லேப் நிறுவி இருக்கிறாங்க 2018ஆம் ஆண்டு. இந்த லேப் நானோ டெக்னாலஜி சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு லேப் சொல்லலாம். இலங்கையிலே இப்படியான லேப்புகள் மிக அரிது. இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் சர்வதேச தரத்துக்கு ஈக்குவல் ஆனது. இந்த லேப்ல பாத்தீங்கன்னா இவர்களது மேற்பார்வையின் கீழே பல மாணவர்கள் நானோ டெக்னாலஜியில பல்வேறு வகையான ஆய்வுகள், அதாவது பல்வேறு துறைகள்ல சோலார், விண்ட், ஹைட்ரஜன் போன்ற கிளீன் எனர்ஜி சம்பந்தமான துறைகள்ல பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கல்வி பணிக்கு உதாரணமா நாங்க என்னது சொல்லலாம்டா, இவங்க இவங்களோட டீம், இவங்களோட மாணவர்களோட இணைஞ்சு வடக்கு கிழக்குல உள்ள பல்வேறு பாடசாலைகளுக்கு சென்று அங்க கிளீன் எனர்ஜி சம்பந்தமாக விழிப்புணர்வு ஊட்டும் நோக்கத்தோடு பாடசாலை மாணவருக்கு பல்வேறு கருத்தரங்குகள், டெமான்ஸ்ட்ரேஷன் என்பவற்றை இவங்க நடத்தினாங்க. அடுத்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு கல்வி பணியாக நாங்க என்னத்தை சொல்லலாம்டா, இலங்கை வரலாற்றிலேயே முதலாக அமைக்கப்பட்ட நீரில மிதக்கிற சோலார் பேனலை சொல்லலாம். இந்த சோலார் பேனலை பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்திலாம் இருக்கு. அடுத்ததாக குறிப்பிடத்தக்க விடயமாக நாங்க சொல்லக்கூடிய என்னன்னா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தற்சமயம் நடந்து முடிந்துள்ள கிளீன் எனர்ஜி சம்பந்தமான ரிசர்ச் கான்ஃபரன்ஸை நாங்க சொல்லலாம். வணக்கம். இந்த அம்சிகா கான்ஃபரன்ஸ்ன்றது இப்போ 3வது முறையாக நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறோம். இந்த முறை நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஆய்வாளர்கள் தமது ஆய்வு கட்டுரைகளை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கான்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா, அமெரிக்கா, இந்தியா, இலங்கை என்ற உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. CEB என்பது ஸ்லோ எலக்ட்ரிசிட்டி போர்ட் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த எனர்ஜி கிரைசிஸில். அதன் தலைவர் டாக்டர் திலக் சியாபிலபிட்டியாவும் வந்திருக்கிறார். அவர் ஒரு பப்ளிக் ஒரேஷன் மாதிரி ஒன்று செய்ய இருக்கிறார். அந்த கான்ஃபரன்ஸில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றாலும் மட்டுமன்று இல்லாமல் மற்ற யூனிவர்சிட்டிகள், அதாவது ஏரிய பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பெரிய பல்கலைக்கழகங்கள், அதே வழியில் ஆய்வு நிறுவனங்களில் இருக்கிறார்கள். அவைக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் என்று நாங்கள் கொடுத்துருக்கோம். தங்களை ப்ரெசன்டேஷனை செய்து ஒரு ஃப்ரெண்டில் இருக்கிற சில விஞ்ஞானிகளோட அவை விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. நிறைய கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேரை மீட் பண்ணுறதுக்கும், எங்களோட ஒர்க்கு ஷேர் பண்ணுறது, மற்றவங்க கூட நல்லா பேசி பழகிறதுக்கு ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. நான் ஹைட்ரஜன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் வரைக்கும் தான் ஒர்க் வருது. அது இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். We got so much experience and actually it's a really new experience for us. கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா இன்ஃபர்மேட்டிவான டாக் நிறையா இருந்துச்சு. ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த படியால் நான் இதை பார்க்குறேன்னு சொன்னால் ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு ஒரு விசிபிலிட்டியை தந்திருக்குது. இது இப்போ ஜெஃப்னா யூனிவர்சிட்டியின் பேரை வெளியிடங்களுக்கு இதை கொண்டு செல்லும் என்ற இதை நான் நம்பிக்கை கொள்கிறேன். இங்கே இருக்கிற இளைய சமூகத்தை நாங்கள் இங்கே அதை இருக்கணும், அதுக்கு விருப்பம் இங்கே இருக்கு.
அவைக்கு 7வது கட்டத்தில் தான் வெளியில் போயிடும். அவர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் எடுத்து கொடுக்கணும். அவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை செய்யணும். அவர்கள் யூனிவர்சிட்டிக்கு வரேன்டா, பல்கலைக்கழகத்துக்கு வரேன்னு சொன்னால் அதுக்கு விஞ்ஞான கல்வி முக்கியம். அதாவது விஞ்ஞான கல்வியை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை நாங்கள் செய்யணும். இப்போ நினைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இந்த ஆய்வு மகாநாடு வந்து அதுக்கு உதவியாக இருக்க வேணுமென்று நான் நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிறவர்கள் சொல்கிறத பார்க்கும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குமென்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. யூரோப் கண்ட்ரி மற்ற இந்தியாஸில் இருந்தெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர்ஸ் வந்ததால் எங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ நிறைய அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் இப்போ அந்த சான்ஸ் இல்லை. பட் எங்களுக்கு அதை பார்த்து நாங்களும் எங்களோட அப்ஸ்ட்ராக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணணும் என்று ஒரு விருப்பம் வந்து. நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ரெசென்ட் பண்ணீங்களா? இல்லை, இங்கே வந்து பார்ட்டிசிபேண்ட் தான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கேன். நீ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தால் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுமெண்டு ஒரு விருப்பமாக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.